Hello friends, welcome to ECE Preparation. நம்மளோட சேனல்ல TRB ECE ஓட சிலபஸ் எடுத்து செப்பரேட்டா ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸா இருந்தது அப்படினா previous yearல கேட்ட MCQ क्वेश्चंस தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். பட் இது வந்து நம்மளோட லாஸ்ட் யூனிட் டேட்டா கம்யூனிகேஷன். இதுல பாத்தீங்க அப்படினா ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கல் பார்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட லாஸ்ட் யூனிட் இப்போ நியூவாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க 3 years பிஃபோர். ஸோ இதுக்கு நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து செப்பரேட்டாக கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு அந்த யூனிட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஒன்று வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸும் ஒன் மோர் யூனிட் வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன், மொபைல் கம்யூனிகேஷன். இந்த டாபிக்ஸ் எல்லாமே அதில் கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து செப்பரேட் புக்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் நம்மளோட கான்செப்ட் வைஸ் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டே பை டே நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் டிஆர்பிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக ஷேர் பண்ணி விடுங்க. தென் ஒன் மோர் திங், இசிஇ பேப்பர்ஸில் வந்து அரியர் வச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் சிஸ்டர்ஸாக இருக்கலாம், பிரதர்ஸாக இருக்கலாம், இல்லை நெய்பர்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணி விடுங்க. ஏன் அப்படின்னா அரியருக்கான கிளாஸஸ்மே வந்து நம்ம செப்பரேட்டாக எடுத்துகிட்ருக்குறோம். விச் மீன்ஸ் நம்ம டிஎஸ்பி கிளாஸஸாக இருக்கட்டும், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம். ஏன்னா இந்த டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரியர் வச்சுட்டு எப்படி கிளியர் பண்ண முடியாமல் வந்து ஸ்ட்ரகிளாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு எப்படி நல்ல மார்க்கோட கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ அதை நம்ம மெயின் எய்மாக வச்சு நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இதில் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, ஆக்சுவலாக நெட்வொர்க் டோபாலஜி ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஃபிசிக்கல் டோபாலஜி. இப்போ அதோட டைப்ஸ் தான் எடுத்து ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கக்கூடிய டோபாலஜி வந்து பஸ் டோபாலஜி. ஓகேங்களா? ஸோ பஸ் டோபாலஜி அப்படிங்கிறது நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பிக்கை வச்சே உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஃபிசிக்கல் டோபாலஜியில் பஸ் டோபாலஜி அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் கேபிள் மூலமாக எல்லா டிவைஸையும் நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி கம்ப்யூட்டர் வந்து ஒரு சிங்கிள் கேபிளில் கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் பஸ் டோபாலஜி. ஓகேங்களா? ஸோ அப்போது எக்ஸாக்டாக வந்து 2 எண்டு பாயிண்ட் வந்து இதில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் இருக்கும். அதுக்கு இடையில நிறைய என்ன இருக்கும் அப்படின்னா சிஸ்டம்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு நேம் வந்து என்ன அப்படின்னா லீனியர் பஸ் டோபாலஜி அப்படிம்பாங்க. சப்போஸ் டிஎன்இபிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கொஷின்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்விஸ்டடாக இப்படி தான் கேட்பாங்க. லீனியர் பஸ் டோபாலஜியை ஏன் வந்து இந்த மாதிரி சொல்கிறோம், இல்லை எதுக்காக லீனியர் பஸ் டோபாலஜி அப்படிங்கிறது என்ன, ஸ்டாரா மிஷ்ஷா அப்படிங்கிறது கூட கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ரீசன் வந்து என்னது, ஸ்டார்டிங் டு எண்டிங் பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் இருக்குது. இடையில வந்து ஈச் அண்ட் எவ்ரி சிஸ்டம்ஸ் வந்து நம்ம அந்த சிங்கிள் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் அதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது இந்த டோபாலஜிக்கே உரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டேட்டாஸும் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷனில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அதுதானே கரெக்டு? டேட்டாஸ் வந்து எனக்கு அப்படி தானே போகுது. இதோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெஷ் டோபாலஜி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதில் வந்து லிங்க் டு லிங்க்குங்கிறதுனால சிஸ்டம் வந்து என்னாகும் அப்படின்னா த்ரூ லிங்க் வழியாக ஒவ்வொரு சிஸ்டமும் செப்பரேட்டாக வந்து கம்யூனிகேட் பண்ணும். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்து ஒரே டைரக்ஷனில் எல்லா டேட்டாஸுமே சென்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா எவ்ரி டிவைஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு சிங்கிள் கேபிளில் வந்து லிங்க் ஆயிருக்கு. ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் வந்து ரொம்பவே எஃபெக்டிவ். அதாவது இது என்ன அப்படின்னா லோ காஸ்ட் என்எஃப். ஏன் அப்படின்னா சிங்கிள் கேபிள் தானே, ஸோ அதனால் லோ காஸ்ட்டு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற டோபாலஜியை கம்பேர் பண்ணும்போது இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெஷ்ஷிலே பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் வந்து நிறைய கேபிள் யூஸ் பண்ணுறதுனால காஸ்ட் வைஸ் அது வந்து ரொம்பவே வந்து என்னது இன்எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து சிங்கிள் கேபிள் அப்படிங்கிறதுனால மற்றதை கம்பேர் பண்ணும்போது அதை கம்பேர் பண்ணும்போது ஓகே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது ஒரு சின்ன நெட்வொர்க், ஸ்மால் நெட்வொர்க்கு. ஸோ இப்போ இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் ஒரு ஸ்மால் நெட்வொர்க் அப்படின்னா பை யூஸிங் பஸ் டோபாலஜி we can do it. ஓகேவா? அதே மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் ஒன் மோர் திங், இன்னொன்று இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நான் ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணிட்டேன். தென் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா அகைன் நான் என்ன பண்ணிடுவேன்னா ஒரு கேபிளில் ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இன்னொரு கேபிளில் இன்னொரு நெட்வொர்க் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த 2 கேபிளை ஜாயின் பண்ணால் போதும். என்ன ஆகிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட நெட்வொர்க் ஆனது எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போதும். அது வந்து பெஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் பஸ் டோபாலஜி. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இதில் வந்து என்னென்னா டிவைஸ் ஃபெயில் ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏதாவது ஒரு டிவைஸ் ஃபெயில் ஆனால் ப்ராப்ளம் இல்லை. பட் என்ன அப்படின்னா கேபிள் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு டோட்டல் நெட்வொர்க்குமே என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபெயில் ஆகிடும். அப்போ டோட்டல் நெட்வொர்க்குமே என்ன ஆகிடும் அப்படின்னா ஆக்டிவேட்டில் இருக்காது. அது மெயின் ட்ராபேக்கு.
தென் அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே மெயின் திங் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். எப்படி டிராஃபிக் அதிகமாக இருக்கும்னா சிங்கிள் கேபிள் வழியாக டேட்டாவானது டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும்? அப்போ டேட்டா வந்து ரிசீவிங் சைடு ரீச் ஆகிறது வந்து டிலே ஆகி கிடைக்கிறதுனால எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து சிஸ்டம் வந்து ஸ்லோவாகிடும். ஸோ அதுவும் வந்து என்ன அப்படின்னா மெயின் ரீசன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டோபாலஜி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார்